கண்ணை கவனிங்க. நடனமாடும் மெழுகுவர்த்தி. இந்த மெழுகுவர்த்தி நம்ம வந்து 2 பேப்பர் கப்புக்கு நடுவில் ஊசி வச்சு மெழுகுவர்த்திக்குள்ளார அந்த ஊசியை வந்து சொருகி 2 பக்கமும் மெழுகுவர்த்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பற்ற வச்சுருக்கோம். இதை வீட்டில் போய் அப்பா அம்மா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ மெழுகுவர்த்தி வந்து மேலும் கீழும் என்ன ஆகுது, அசைந்தாடுது. நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்காது, அதை பார்க்க எப்படி இருக்கு, சீசா மாதிரி நடனம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கா கண்ணே? அப்ப ஏன் வந்து இந்த மெழுகுவர்த்தி டான்ஸ் ஆடுதுன்னு இப்படி எல்லாரும் சேர்ந்து சொன்னா மிஸ்ஸுக்கு புரியுமா? எல்லாத்துக்கும் புரியுமா? புரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லணும். யார் சொல்றீங்க? மதிவதனி சொல்றா. மெழுகுவர்த்தி ஆடுதா? வெரி குட். க்ளோஸாக வந்துட்டா. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். வெரி குட். பாருங்க, மெழுகு வந்து இந்த பக்கம் உருகும் போது அந்த பக்கம் என்ன ஆகுது, மேலே வருது. அந்த பக்கம் உருகும் போது இந்த பக்கம் மேலே வருது. அப்போ என்னன்னா மெழுகோட எடை வந்து குறையும் போது என்ன ஆகுது அங்க மேலையும் கீழையும் ஆடுது. அது நமக்கு பார்க்கறதுக்கு நடனம் ஆடுறது போல இருக்கு. இது வந்து ஒரு ஆய்வு, எக்ஸ்பெரிமெண்ட். நல்லா இருக்கா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல இருந்து நம்ம இன்னொன்று கத்துக்கலாமா? இந்த பொருட்கள் 3 நிலை அப்படின்னு நமக்கு தெரியும். திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். இதில் எதுமா திடப்பொருள்? மெழுகுவர்த்தி திடப்பொருள். வெரி குட், சூப்பர். எது திரவ பொருள்? மெழுகு. உருகிய மெழுகு வந்து திரவ பொருள். வெரி குட். எது வாயு? இப்போ மிஸ் வந்து ஊதிடுறேன். இப்போ என்ன வருது? புகை வருது. அப்போ அந்த புகை தான் என்னது? வாயு. எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வெரி குட். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போய் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் கூட யார் இருக்கணும்? அப்பா அம்மாவோ அம்மாவோ அண்ணாவோ அக்காவோ பெரியவங்க கூட இருக்கணும். இப்போ மிஸ் நான் உங்களுக்கு கூட இருந்து செஞ்சு காமிச்சேன். அந்த மாதிரி யாராவது கூட இருந்து நீங்கள் இதை என்ன பண்ணணும், செய்து பார்க்கலாம். ஓகேவா? வெரி குட். தேங்க்யூ சில்ட்ரன்.